أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله ربنا سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ولقد آتينا لقمان الحكمة أن اشكر لله ومن يشكر فإنما يشكر لنفسه ومن كفر فإن الله غني حميد وإذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عظيم. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்துவனாக. நமது உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை செய்யப்படுகின்ற அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் இதயம் நிறைந்த சலாத்தை சொல்லிக் கொள்வதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் தொடர்ச்சியாக அல் குர்ஆனுடைய விளக்கம் என்ற அருமையான இந்த வகுப்பை தொடராக நாங்கள் ஒரு வியாழக்கிழமையிலும் இஷா தொலைக்கு பின்னால் நடாத்துகிறோம். அதீத ஆர்வம் காட்டுகின்ற உங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. குர்ஆனுடைய விளக்கம் தான் ஒரு மனிதனின் கபரு வாழ்க்கையை வெளிச்சமாகும். ஒரு மனிதன் கபரிலே வைக்கப்பட்டு கேட்கப்படுகின்ற 3 கேள்விகளில் ரப்பு யார் என்று கேட்கப்படும். அல்லாஹ்வை சரியாக விளங்கி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, அல்லாஹ்வை வணங்கிய, அல்லாஹ்வோடு நேர்மையாக நாணயமாக நடந்து கொண்ட மனிதன் கபருல்ல என் ரப்பு அல்லாஹ் என்று பதில் சொல்வார். அந்த கேள்வி கேட்கப்படுகிற கபரு வாழ்க்கை என்றது எவ்வளவு வேகமாக எனக்கு உங்களுக்கு எப்ப வரும் என்று யாருக்கும் சொல்லல. எந்த நேரமும் ரெடியில தான் இருக்கும். ஒவ்வொரு விபத்துகளையும், ஒவ்வொரு ஹார்ட் அட்டாக் வந்து மௌத்தாகிறதையும், அதிவேகத்துல மனிதன் மௌத்தாகிறதும் எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி நடு கிரவுண்ட்ல ஹயாத்தோடு இருந்தவர் மௌத்தாகிறதையும், அப்படி பல மாதிரி மரணங்களும் ஒரு மனிதனை பிடித்திருக்கு. அந்த கபர் வாழ்க்கையில முதலாவது ரப்பை பற்றி கேட்டால் என்னுடைய ரப்பு அல்லாஹ். ஆணித்தரமாக பதில் சொல்வதற்கு அல்லாஹ், அவன் அல்லாஹ்வை சரியாக விளக்கணும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கப்படாது. அதுதான் பின்னால் நான் விளக்கப்படுத்த. இரண்டாவது கேள்வி மமதீன், மார்க்கம் அது என்று விளக்கப்படும். உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றிய மனிதன், இஸ்லாத்துக்காக வாழ்ந்த மனிதன், இஸ்லாத்துக்காக மூத்தான மனிதன், இஸ்லாத்தை கொள்கையாக ஏற்று நான் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமிதம் அடைந்த மனிதன், பல நன்முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டுல சுற்றுச்சூழல்ல நான் ஒரு முஸ்லீம் என்றத்துல பெருமிதம் அடைவன். மறைக்கப்படாது. நான் முஸ்லீம் என்றத மறைச்சப்படாது. நான் முஸ்லீமுடைய அடையாளத்தோடு இருக்கணும். ஒரு மாற்று மதத்தவனுக்கும் முஸ்லீமுக்கும் வித்தியாசம் இருக்குது அடையாளங்கள்ல. ஒரு முஸ்லீமை பார்த்தால் தொழுகையிட அடையாளங்கள் இருக்கும் முகத்துல. இந்த நேரம் உது எடுக்கிறதால இந்த முகம் சீனத்தாக இருக்கும். ஒரு முஸ்லீம் தாண்டி வைக்கணும். உங்களுக்கு தெரியுமா? வலிக்கேலாது. நன் முஸ்லீமுக்கும் முஸ்லீமுக்கு வித்தியாசம் இல்லாம இருக்கணும்.
கேட்டாங்க. அதனால நீங்க தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரியுமா, முஸ்லீம் மாற்று மதத்தவர் மாதிரி யங்ஸ்டர்ஸ் என்ற கையில நூலை போட்டிக்கிறாங்க, மாலையை போட்டுக்கிறாங்க. முஸ்லிமா நன் முஸ்லிமா வித்தியாசம் இல்லாம இருக்கிறது பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இஸ்லாத்துக்காக வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தால் என்ற மார்க்கம் இஸ்லாம் என்று ஆணித்தரமாக பதில் சொல்வார். உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனிதன் தன்னை அறியாத ஒரு நிலையில உணர்வுபூர்வமாக வாழ்கிற ஒரு இடம் தான் கனவுன்ற. கனவுல நல்ல கனவு காண்றது, நல்ல எண்ணங்கள் வாடுறது, எங்களை அறியாம காண்றது. அது மாதிரி எந்த சந்தர்ப்பத்தை நான் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமிதமாக இருக்கணும். அல்லாஹ் மக்களை அழைக்கிற மனிதன் அமலாளியாக இருந்து கொண்டு நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன், நான் ஒரு முஸ்லிம் இப்படி சொல்ற மனிதன் வார்த்தையை தவிர அழகிய வார்த்தையை பேசுகிறவன் யார் என்று கேட்கிறார். கண்ணியமான பெருமக்களே, ஆனா மூணாவது கேள்வி குர்ஆனோடு சம்பந்தப்பட்டது. மஹாதர் ரஜுலுல்லதி புஇஸ ஃபீக்கும், உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த முகமது நபியை பத்தி எப்படியான நிலைப்பாட்டுல நம்பிக்கையில நீங்க இருந்தீங்கன்னு அந்த கம்ராலிட்ட கேட்க எல்லாரும் விதிவிலக்கில் எல்லார்ட்டும் கேட்கப்பட்ட கேள்வி. அப்ப குர்ஆனோட தொடர்பானவங்க பதில் ஆணித்தரமாக இருக்கும். ஒரு மூமினாக இருந்தால் அவர் பதில் சொல்வாராம், நான் அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நம்பி வாழ்ந்தேன், சாட்சி சொன்னேன், உறுதியாக இருந்தேன். அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நீங்க எப்படி அறிந்து கொண்டீங்கன்னு அந்த மண்ணறையில முன்கர் நக்கீர் என்ற மலக்குமார் திருப்பி கேட்பார்களாம். அப்ப ஆணித்தரமான மூமியினுடைய பதில பாருங்க, கராத்து கிதாப் அல்லாஹ், நான் குர்ஆன் விளக்கத்தை எடுத்தேன், குர்ஆனை படிச்சேன், குர்ஆனை வாசித்து பார்த்தேன், குர்ஆனை படிச்சு அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று விளங்கினேன். இது ரொம்ப அருமையான பதில், ஆணித்தரமான பதில். குர்ஆனை படிச்சு அல்லாஹ்வுடைய ரசூல் என்று விளங்கினேன் என்று சொன்னால் குர்ஆன் வரிக்கு வரி வரிக்கு வரி வரிக்கு வரி சூரத்துல் லுக்மான்ல லுக்மானுல் ஹக்கீமுடைய செய்திகள் வேறு வேறு அந்த சமூகத்துல கிறிஸ்தவ சமூகமாக இருந்தாலும் அவர்களுக்கும் நபியிட முற்பட்ட காலத்தில் நடந்த சரித்திரங்கள் அவங்களுக்கும் தெரியும். எழுத வாசிக்க தெரியாத முகமது நபி எப்படி இந்த லுக்மானுடைய செய்தியை சொன்னார், எப்படி துல்கர்னைனுடைய செய்தியை சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? பைபிள்ல மத்தேயு, மார்க், யோவான் என்று பல சுவிசேஷங்கள் இருக்கிறத பார்க்கலாம். தௌராத்துடைய அந்த திரிவுபடுத்தலோடு யூத சமூகத்திடத்தில் அந்த 7 கையில் இருக்கிறத பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, எப்படி ஃபிரௌன் வளர்த்தது, எப்படி ஃபிரௌன் எதிர்த்தது, ஃபிரௌன் எப்படி அழிந்தான், இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கிற மாதிரி பைபிள்ல இருக்குது, தௌராத்திலும் இருக்குது. கூட்டி குறைச்சி மாற்றி அமைச்சு எல்லாம் இருக்குது, கையடிச்சு விளையாடி இருக்கிறார். ஆனால் எழுதவும் வாசிக்கவும் தெரியாத முகமது நபி எப்படி இந்த மூசா நபியுடைய பிறப்பை பத்தி தௌராத்துல பைபிள்ல இருக்கிற செய்தி எப்படி இவர் அந்த புக்கை வாசிக்க தெரியாது. அல்லாஹ் அப்படிதான் வச்சான். அரபையே வாசிக்க எழுத தெரியாத நிலையில வச்சு அல்லாஹ் தரமான இலக்கியத்துல முடிய வச்சார். செய்தியை அழகான வடிவத்தில் சொல்ல வைத்தார். ஆனா மனிதனால் இந்த முறையில சொல்ல இயலாது. ஆனா செய்தி எங்கிருந்து எடுக்க வாய்ப்பே இல்லை. என்ன தௌராத்துடன் தவம் மறைச்சிட்டீங்கிறாங்க, பைபிள்ல உள்ள கிறிஸ்தவ சமூகம் மறைச்சிட்டீங்கிறாங்க, சம்பந்தமே இல்லை. எப்படி இதை துல்லியமாக சொல்வார்? இதெல்லாம் வரிக்கு வரி வரிக்கு வரி ஆய்வு செய்து பார்த்தால் இந்த குர்ஆன் வரிக்கு வரி சொல்லுகிற முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நபிதான், மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ். குர்ஆனுடைய பேசிக் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் தான். எனவே குர்ஆன் விளக்கத்தில் நாங்கள் அதீத ஆர்வம் காட்டணும். கண்ணியமான சகோதரர்கள், நீங்க ஆர்வம் காட்டுறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வாங்க. கண்ணியமான பெருமக்களே, குர்ஆனுடைய வார்த்தைகள் எல்லாம் நுட்பமானது, குர்ஆனுடைய வசனங்கள் நுட்பமானது. சுப்ஹானல்லாஹ். இல்ல பாருங்க, லுக்மானுல் ஹக்கீமுடைய இந்த அறிவுரையை பாருங்க. அதை நாங்கள் தொடராக பார்த்துக்கிறோம், தொடராக பல வாரங்களாக பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு பாயிண்ட் தான் எடுக்க போறேன், ஒரு பாயிண்ட் தான் எடுக்க போறேன். ஆழமாக மனுஷன் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ல ஒரு அறிவாளியில பேச்சில் ஆழமான கருத்து இருக்கு. லுக்மானுல் ஹக்கீம் எவ்வளவு பெரிய அறிவாளி என்பதும் மகனுக்கு செய்த அறிவுரையை பார்த்தா
எப்படி வாசகத்தை பயன்படுத்த பாருங்க. வயது கால லுக்மான் லிப்னிஹி வஹுவ யஇதுஹு, உள்ளக்கு அறிவுரை செய்கிற நிலைமையில அந்த லுக்மான் தன் மகனுக்கு செய்த அறிவுரையை நினைச்சு பாருங்க. நபியே, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அருமை செல்ல மகனே, அன்பு மகனே. எப்படி பாருங்க, நாங்க அன்பு மகனே என்று சொல்றதுல நல்லா படிச்சு கொண்டமா, இல்ல எதிர்காலத்தில் தரமா ஈக்கணுமா, பிசினஸ் தரமா செஞ்சுக்கோ, கைதிக்கிற சல்லிக்கு வியாபாரம் பண்ணி எல்லாம் போயிட்டே குழந்தை சொல்றாங்க. ஏன்னா நல்ல ஐடியாஸ் தான், நல்ல அறிவுரை தான். ஆனால் புள்ளக்கு ஈமாண்ட விஷயத்தை தான் ஆழமாக சொல்லிக்கணும். மகனே, எங்கிருந்தாலும் நேர்மையா வியாபாரம் பண்ண மகனே, அல்லாஹ்க்கு துரோகம் செய்யாத மகனே, கோடி சம்பாதிச்ச மேல மகனே, மூத்தா போனா எல்லாத்தையும் வச்சுட்டு தான் போகணும். இது நல்ல அறிவுரைகள், நல்ல புத்திமதிகள். இந்த பேசிக்ல வளர்ந்தாய்க்குதே, அவரும் சுவர்க்கத்தை பேசிடுவாரு. மகனும் பாடி பாடி அவன் கஷ்டத்தில் இருந்தாலும் வேண்டாம், அப்பா சொன்னாரு நேர்மையா வியாபாரம் பண்ண, இப்படி நல்ல பண்புகள். கண்ணியமான சகோதரர்களே, அப்ப லுக்மானுல் ஹக்கீம் சொல்ற அறிவுரையில முக்கியமான பாயிண்ட் பாருங்க. யபுனை அல்லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அன்பு மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதடா மகனே, சிறுக்க மட்டும் செஞ்சிடாதடா மகனே. சிறுக்கு பொல்லாத பாவம் என்று சொல்ற இந்த வார்த்தை அந்த பாணியில் எப்படி சொல்லுவாங்க? இன்ன சிறுக்க லதுல் அதீம், சிறுக்கு இருக்குதேடா மகனே, மகா பெரிய அநியாயம் அது. போயிட்டு நாங்க சும்மா சாதாரணமா சொல்லக்குள்ள, மகன் வியாபாரம் பண்ணக்குள்ள யாரை ஏமாத்திடாத மகனே, பட்ட துரோகம் தருத்திரி என்றாது. எவ்வளவு சம்பாதிச்சிருந்தாலும் வியாபாரத்துல மோசடி செய்ய வான மகன், செஞ்சால் அது லைஃப் டைம் பாதிக்கும். ஒன்று புள்ளுக்கு ஒரு மாப்பக்கட்டு வாங்கி கொடுத்தாலும் பட்ட அநியாயன்ற மகன், அடுத்தவன் அள வச்சுட்டு அவன ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிற மாதிரி அவனை கஷ்டத்துல ஆழ்த்திட்டு நீ இன்பம் அடையாத, இப்படி இதெல்லாம் போயிட்டு வரும். ஆனால் மறுமையோடு ஒப்பிடுகிற நேரத்துல மறுமை வாழ்க்கை, மன்னரை வாழ்க்கை, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை ஒப்பிட்டுத்தான் முதலாவது பேசிக் அறிவுரையை செய்யறாரு லுக்மானுல் ஹக்கீம். இந்த சிறுக்கல துல் முன்னதையும், அன்பு மகனை சிறுக்கு வச்சிடாட மகனை. சிறுக்குன்றது மகா பெரிய அநியாயம். அதீம் என்றது இதே, இந்த அதீம் என்ற சொல்ல அல்லாஹ் பயன்படுத்துறாரு. அல்லாஹ் மிகப்பெரியவன். இன்னொரு வார்த்தை அல்லாஹ் தஆலா அர்ஷில் அதீம், அதீம் அல்லாஹ் அர்ஷுடைய மிக பிரமாண்டமான அர்ஷுடைய ரப் அல்லாஹ் அதீம் என்ற வார்த்தை அல்லாஹ் ரப்புல் அர்ஷில் அதீம். அஸ்அலுல்லாஹுல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம், மகாபெரிய அர்ஷுடைய ரப்பு, மகாபெரியதை தான். அது மாதிரி இந்த அதீம், அதீம் என்ற துவாதி வர அதீம் என்ற வார்த்தை மகா பயங்கரமான மகாபெரிய. கண்ணியமான சகோதரர்களே, இந்த சிறுக்கன்றது எப்படி அநியாயம்? சிறுக்கன்றா என்ன? சிறுக்கன்றது தகுதியுள்ள ரப்போட தகுதி இல்லாத அற்ப துளியை கொண்டு போய் சமப்படுத்துறது தான் சிறுக்கன். காலிக்காக இருக்கிற ஆற்றல் உள்ள அதிபதி ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலு, கண்ணியமான அல்லாஹ்வோட மஹ்லூக்காக இருக்கிற பலவீனமான மரணத்தையும் பலவீனங்களையும் சுமந்து கொண்டு வாழுகிற, அல்லாட ரிஸ்கில பிச்சையாக கேட்டு வாழுகின்ற, அல்லாட அருள் இல்லாம வாழேறாது என்ற அந்த அற்பமான அற்ப துளியை கொண்டு போய் மகாபெரிய அல்லான்ற தகுதி வாய்ந்த ரப்போடு ஏதாவது ஒரு விஷயத்துல சமப்படுத்துறதுக்கு தான் சிறுக்கின்ற. கண்ணியமான சகோதரர், அல்லாஹ் முதல் தரமானவனாக இருக்கும். நாங்க எல்லாரும் தொழுகிற நேரத்துல அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம். எத்தனை முறை சொல்றோம் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ். நாங்களும் கேட்கிறோம் அல்லாஹ் மிகப்பெரியவன். இந்த மனிதன் என்ற இந்த படைப்பால எங்க வாழ வச்சுக்கிறான்? உலகத்துல கோடான கோடி கோள்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? இந்த அண்ட வெளி இந்த பூமிக்கும் வானத்துக்கும் இடையில் அந்த அண்ட வெளியில இருக்கிற இந்த கோள்கள் நட்சத்திரங்களோட இந்த பூமி ஒப்பிட்டா எவ்வளவு அற்ப துளியாக இருக்கிறண்டா ஆய்வுகள் சொல்கிறது என்றா. இந்த கடலோரத்தில் உள்ள மண்மணிகள் இருக்கிற மண்மணிகள் துளிகள், இந்த துளிகள் அளவுக்கு ஏராளமான நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் படைச்சுகிறான்.
அது ஒரு அற்பத்துடைய இந்த பூமி. அல்லாஹ் மக்கத்து மனிதர்கள் சிலை வைத்து வணங்கி அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள். மௌத்தான மனிதர்களை கொண்டு போய் அல்லாஹ்ட தரத்துல வச்சு அல்லாஹ்க்கு தகுதி வாய்ந்த இபாதத்தை வணக்கத்தை மௌத்தான மனிதர்களுக்கு செஞ்சாங்க. அல்லாஹ்ட்ட கேட்கணுமான துவாவை மௌத்தான மனிதர்கிட்ட கேட்டாங்க. அந்த துவா கேட்கப்பட தகுதி வாய்ந்தவர் ரப்பு மட்டும்தான் என்பதுதான் தௌஹீத் என்றது, அது அகீதா என்றது, அது ஈமான் என்றது. அதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா போதிக்கிறது. அல்லாஹ் மட்டும்தான் தகுதி, லா இலாஹ இல்லா இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர, அல்லாஹ் ஒரே ஒருவன், அவனை தவிர வேறு யாரும் வணங்கப்பட தகுதி வாய்ந்தவர் அல்ல. ஒருத்தரும் தகுதி இல்லை, ஒருத்தர் அல்ல, ஜீரோ, ஒருத்தர் எல்லாரும் நோபடி, அல்லாஹ் மட்டும்தான் ஒரே ஒருவன். அகீதா. அப்ப இப்படி இருக்கும்போது அந்த பெரிய தகுதி வாய்ந்த வணங்கப்பட தகுதி வாய்ந்த அல்லாஹ்வோட இந்த மூத்தான மனிதர்களை சிலையாக கட்டி ஒவ்வொன்றாக பேரை வச்சு அவங்கள அந்த வணக்கத்துல கொண்டு போய் அல்லாஹ்ட விஷயத்துல சமப்படுத்தினாங்க. அல்லாஹ் என்ன சொல்றது தெரியுமா? பாருங்க, வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி வல் அர்து ஜமீஅன் قبضته يوم القيامة والسماوات مطويات بيمينه. இப்படி ஆற்றல் சுப்ஹானல்லாஹ், அப்படி சொல்லுமா சுப்ஹானல்லாஹ். இந்த மனிதர்கள் அல்லாஹ்வை சரியாக கண்ணியப்படுத்துறாங்க இல்லையே. நம்ம கதருல்லாஹ் ஹக்க கத்ரி, உண்மையான முறையில அல்லாஹ்வை ரெஸ்பெக்ட் பண்றாங்க இல்ல, அல்லாஹ்வை வெக்கோணுமான இடத்துல வைக்கிறாங்க இல்ல. அல்லாட இடத்துல கொண்டு போய் இன்னத்துல கொண்டு போய் வச்சா மலைக்கும் பள்ளி மദ്രസா, மலைக்கும் பாடசாலைக்கும் ஒதுக்காதவர்டா. பாடசாலை பெய்தே இல்ல, ரோட்ல போக்கல மழை பெய்யுற டைம்லயாவது கொஞ்சம் அந்த நலையாம இருக்கிறதுக்கு பாடசாலையில அந்த ஓரத்துல வைத்து நிக்கிற, அதுதான் மலைக்கும் பாடசாலைக்கு ஒதுங்காதவர் என்றது. அதாவது அந்த மாதிரி கூட தோட்டத்துல கால் வைக்காத முட்டாள கொண்டு போய் ஒரு அதிபர்கிட்ட கதிரையில உட்கார வச்சால் நியாயமா அநியாயமா? உலகம் சொல்லும் அநியாயம். இதைத்தான் லுக்மான் சொன்னாரு, சிறுக்கு என்பது மகாபலி அநியாயம், சும்மா அநியாயம் அல்ல, பட்டு மோசமான அநியாயம். அல்லாஹ் தஆலா இந்த மஸ்ஜிதுர் ரஹ்மான் மாதிரி இந்த பள்ளிவாசல இந்த இடத்துல கட்ட வாய்ப்பை ஏற்படுத்த அல்லாஹ் அருளை இவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியில் இந்த பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்ட தனித்துவத்தை பேசுறதுக்கு இதுல எந்த லாபமும் இல்லை, அல்லாஹ்ட கூலியத்தை சொன்னாங்க. நாங்க அல்லாஹ்ட தகுதியில வேற ஒருத்தர் கொண்டு போய் சமப்படுத்த ஏழான்றத குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இப்ப நீங்க பாருங்க, இந்த அண்ட வெளியில அப்ப அல்லாஹ் சொல்ற பாருங்க, அந்த மக்கா காபிர்கள் அல்லாஹ்வை அழைக்கிற நேரத்துல அல்லாஹ்வோடு சேர்த்து இணையாக்குறீங்க நீங்க. கதருல்லாஹ் ஹக்க கத்ரி, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துற முறையில கண்ணியப்படுத்துறதுல இவங்க அல்லாஹ் யாருன்னு இவங்க நினைச்சிட்டீங்கிறாங்க. வல் அர்து ஜமீஅன் கப்லத்துஹு யௌமல் கியாமா, மறுமை நாள்ல இந்த பூமி அல்லாஹ் அவனோட கைப்பிடிக்குள் எடுத்துருவான். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவர் என்ற அந்த அர்த்தங்களை விளங்குது. அதைத்தான் நாங்க தொழுகை இருக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவர். அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவர், அவன் படைப்பாளன். எல்லாம் மக்லூக்குகள், எல்லாம் மௌத்தாகிறவர்கள். குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த பூமியில் உள்ள எல்லாம் அழிந்து போய்விடும் அல்லாஹ்வை தவிர. கண்ணியமான பெருமக்களே, எனவே அந்த வல் அர்து ஜமீஅன் கப்லத்துஹு யௌமல் கியாமா, மறுமை நாள் அல்லாஹ் கைப்பிடிக்குள்ள இந்த பூமி எடுத்துடுவான். வஸ்ஸமாவாத்து மத்வியாத்து பியமீனிஹி, நாளை மறுமை நாள்ல 7 வானங்களையும் அல்லாஹ் ஒரு பேப்பரை சுருட்டுற மாதிரி 7 வானங்களையும் தன்னை வலது கையில் எடுத்துவான். 7 வானங்களையும் பேப்பரை சுருட்டுற மாதிரி வலக்கரத்தில் எடுப்பான் என்றால், அவனோட தகுதி கேட்ப அதை செய்வான் என்றால், 7 வானங்கள் என்பது அல்லாஹ்ட பாருங்க அற்பத்துளி. சுப்ஹானல்லாஹ், அற்பத்துளி தெரியுமா? நாங்கெல்லாம் ஆயத்துல் குர்சி ஓதுகிறோம். இந்த ஆயத்துல் குர்சியில என்ன வருகிறது? வஸிஅ குர்சியுஹு அஸ்-ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ்வுடைய குர்சி 7 வானங்களை விட விசாலமானது. இதை விட 1 மடங்கு பெருசு, இதை விட 2 மடங்கு பெருசு, இதை விட 3 மடங்கு பெருசு, அதெல்லாம் அளவுகள். ஆனால் இதை விட விசாலமானது என்று சொன்னா அதுக்கு அளவுன்னு சொல்லல.
ஏழு வானங்களையும் பூமியையும் விட அல்லாட குருசி விசாலமானவை. மனிதன் முதலாவது வானத்தையே இன்னும் கண்டறியவில்லை. உங்களுக்கு தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறது ஏழு வானங்கள். அந்த 7 வானங்கள்ல குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறது முதல் வானத்துல இப்படி இருக்குது, 2வது வானத்துல இன்னார சந்திச்சாங்க, 3வது வானத்துல நபி இன்னார சந்திச்சாங்க, அதிவேகத்துல பயணித்து 7வது வானத்துல சந்திச்சாங்க. எல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்கு. ஆனா மனிதன் இன்னைக்கு நிரூபிக்கல முதல் வானம், 2வது வானம், 3வது வானம். மனிதன் அறிவுக்கு அப்பாற்பட்ட சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு தெரியுமா, இந்த அண்ட வெளியில விசாலத்தை மனிதன் கண்டறிந்தால் என்றால் சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியப்படுவான். வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா ذلك தக்தீருல் அஸீஸில் அலீம். இந்த சூரியன் அந்த சூரிய குடும்பம் நிரூபிக்கப்பட்ட ஒரு மாதிரி. இந்த சூரிய குடும்பத்துடைய சூரியனுக்கும் ஏனைய கோள்களுக்கும் இடையில் உள்ள தொலைதூரங்கள் அவை வேகமாக பயணிக்கிறதோடு தன்னைத்தானே சுழல்வதோடு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு அண்டவெளியில் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூரிய குடும்பம் அல்ல, பல சூரிய குடும்பங்கள் இருக்கிறதாக ஆய்வு சொல்கிறது. சாதாரணமாக சூரியன்ல இருந்து இந்த பூமிக்கு சூரிய குடும்பத்தில் ஒன்றுதான் ஒரு கோள் தான் இந்த பூமி என்பது. தன்னைத்தானே சுற்றி சுழல்வதற்கு ஒரு நாள் என்கிறோம், 24 மணி நேரம் என்கிறோம். சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு தான் 365 நாள் என்கிறோம், ஒரு வருடம் என்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இதன் சுழற்சியில ஏனைய கோள்களுக்கும் இதற்கு வித்தியாசம் இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தொலைதூரம் அன்னளவாக மனித ஆய்வு சொல்கிறது 15,85,00,000 கிலோமீட்டர் தூரம் சூரியனிலிருந்து பூமிக்குள்ளது. அந்த சூரியனுடைய வெளிச்சம் இந்த பூமிக்கு அதிவேகத்தில் ஒளி வேகத்திலே வருவதற்கு சில நிமிடங்கள் தான் தேவைப்படுகின்றன. சூரியன் உதிச்சா அந்த வெளிச்சம் பூமிக்கு அதிவேகம் இந்த ஒளி வேகம் என்பது. கண்ணியமான சகோதரர்களே, ஆய்வு சொல்கிறது இந்த சூரியனுக்கும் அப்பால் உச்சியில இருக்கிற 15,85,00,000 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள ஒளி வேகத்துல வெளிச்சம் வந்து சில நிமிடங்கள் தேவைப்படுகிறா. சில நட்சத்திரங்களுடைய வெளிச்சம் உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அது ஒளி வேகம் அதிவேகத்துல வருகிறது. இன்னும் பூமிக்கு அந்த வெளிச்சம் வந்து படல என்று சொன்னால் இந்த முதலாவது வானத்துடைய அளவு தொலைதூரம். கண்ணியமான சொல்லுங்க, இந்த முதலாவது வானத்துடைய தூரம் எவ்வளவு தொலைதூரம். இந்த தொலைதூரத்துல இருக்கிற முதலாவது வானத்தை மனிதன் கண்டறியவில்லை. அதை விட 2வது வானம் இருக்கிறது, 3வது வானம், 7வது வானம். இந்த எல்லா வானங்களையும் சேர்த்து அல்லாஹ் குர்சியோடு சேர்த்து பார்த்தால் குர்சி தான் பெருசு. அந்த குர்சியை கொண்டு போய் ரப்புடைய அரிசோடு ஒப்பிட்டு பார்த்தால் நபி அவங்க விளக்கம் சொன்னாங்க, ஒரு பிரமாண்டமான பாலைவனத்துல வெட்ட வெளியில பிரமாண்டமான கண்ணட்டாத தூரத்துல இருக்கிற பாலைவனம் எந்த சைடால பார்த்தாலும் கடல் மாதிரி தூரம். அந்த பாலைவனத்துல கொண்டு போய் ஒரு சகன் மாதிரி உள்ள கேடயம், மனிதனை காவ பண்ண டிஃபெண்ட் பண்றதுக்கு இருக்கிற கேடயம் ஒரு சகன் மாதிரியா அந்த காலத்துல அந்த சகண்ட அளவுக்குள்ள ஒரு கேடயத்தை கொண்டு போய் அந்த பாலைவனத்துல வச்சால் ஒரு சிறிசான ஒரு இடத்தை பிடிச்சு போது அந்த விசாலமான பாலைவனம் இவ்வளவு விசாலமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அது மாதிரி குர்சிய கொண்டு போய் அரசுல வச்சா அரசு அவ்வளவு பிரமாண்டமான. அந்த அரிசை தான் அல்லாஹ் சொல்ற ரப்புல் அர்ஷில் அதீம். அந்த மாபெரிய அரசுடைய ரப்பு அல்லாஹ். அந்த அரச அல்லாஹ் மறுமையில குர்ஆன்ல சூரத்து அல் ஹாக்கால அல்லாஹ் சொல்றான், وَيَحْمِلُ عَرْشَ رَبِّكَ فَوْقَهُمْ يَوْمَئِذٍ ثَمَانِيَةٌ. நாளை மறுமை நாள்ல 8 மலக்குமார்கள் அரசை தூக்கி கொண்டிருப்பாங்க. எல்லாம் சும்மா சொல்லல குர்ஆன், சிந்திக்க சொல்றது, ரப்ப விலகிறதுக்கு தான் குர்ஆன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு அக்பர் என்ற மீனிங் தெரியாம தான் நாங்கள் தொழுகிறோம். சரியா விலகினோம் என்றால் கவிகலங்கி பேத்துறோம். கண்ணியமான சகோதரர்களே, அப்ப அந்த அரிச 8 மலக்குமார்கள் தான் தூக்கி கொண்டிருப்பாங்களா மறுமை நாள்ல. அதை தூக்குறேன்னு சொன்னா அதுக்கு ஒரு விளக்கம் மட்டும் கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உதினலி, அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்தால் அந்த அரிச சுமக்குற மலக்குடைய சைஸை பத்தி கொஞ்சம் சொல்றதுக்கு. அபூதாவுத் இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் பதிவா இருக்குது. சொன்னாங்க, அந்த அரிச தூக்கி கொண்டிருக்கிற மலக்குடைய சைஸ் எவ்வளவு தெரியுமா?
அவருடைய காலுக்கும் பெடலுக்கும் இடையே உள்ள தூரம் 700 ஆண்டுகள் பயணிக்கிற தூரம் என்றாங்க. 700 ஆண்டுகள். உங்களுக்கு தெரியுமா? மலக்குமார்கள் ஆகப்பெரிய மலக்கு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 23 வருஷமாக ஈராக்கில் இருந்து வந்து 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 மீட் பண்ணுவாங்க. ஆவியாகத்தான் வருவாங்க. ஒரு மனித தோற்றத்துல வாரென்றால் திஹியத்துல் கல்வி என்ற சஹாபியோட ஃபேஸ் கட்ல தான் வருவாங்க. கண்ணியமான பெருமக்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய முழு வடிவத்தையும் கண்டிருக்கிறது 23 வருஷத்துல 2 முறை தான். ஒரு முறை கண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீராஜ்ல வச்சு. வலகத் ரஆஹு நஸலத்தன் உக்ரா இந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்துல வச்சு முழு வடிவத்தையும் கண்டாங்க. ஆனா அந்த டைம்ல பயம் ஒன்று வரல. ஏன்னா ஆல்ரெடி கண்டிக்கிறாங்க ரசூலா. ஒரு முறை, முதலாவது முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்து சத்தம் கேட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 600 ரெக்கைகள், அந்த 600 ரெக்கைகளையும் பிரித்து ஒரு பெரிய பிரமாண்டமான ஒரு கதிரையொன்றுல உட்கார்ந்து கொண்டு இப்படி பாக்குறாங்க. எங்க பார்த்தாலும் அவருடைய பொடிதாத்துகளும் சாத்து பைன சமாய் வல்லார், வானத்துக்கும் பூமிக்கும் இடையே உள்ள அவ்வளவு இடமும் அவ்வளவு இடத்தை மூடி. நான் இன்னொரு இடத்துல ஒரு கொடையொன்னு விரிச்சா அந்த இடமெல்லாம் மூடிப்படும் தானே, அது மாதிரி முழு சிறகையை பிரிச்சண்டா வானத்துக்கும் எல்லா இடம் மூடப்பட்டு எல்லாம் மஹ்லூக், அல்லாஹ்வுடைய அடியார்கள் மஹ்லூக். அப்ப காலிக்கு எவ்வளவு பிரமாண்டமான இருப்பான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, கவனிங்க. இன்ன ஷிர்கல் அதுல் நதீம், ஷிர்க் என்பது மகாபெரிய அநியாயம், பட்ட அநியாயம். தகுதி இல்லாத ஒரு ஆளை கொண்டு போய் ரப்போடு சமப்படுத்துறது அநியாயத்தில் மகாபெரிய அநியாயம். ஏனெங்களுக்கு அந்த அநியாயம் விலகுறது தெரியுமா? முஸ்லிம் சமூகம் நுனிநாக்கால் அல்லாஹ் அக்பர் சொல்ற, நுனிநாக்கால ஹார்ட்டை டச் பண்ணாத அல்லாஹ் அக்பர், சும்மா அல்லாஹ் அக்பர் சொல்ற. அல்லாஹ் அக்பர் அர்த்தத்தை விளங்கி சொல்லல, அல்லாஹ்வை பத்தி படிக்கல, மிம்பர்ல படிச்சு தரப்படல, சும்மா சொல்லி தரப்படுகிறது. படிச்சது யாரு? அல்லாஹ். அவ்வளவுதான். முழு குர்ஆனும் சொல்றது ரப்ப பத்தி, அல்லாஹ்வோட சிஃபத்தை பத்தி. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு தகுதி வாய்ந்தவர், அவ்வளவு பெரிய ஆற்றல். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஜிப்ரீலுடைய படைப்பு இவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும் என்றால் ஜிப்ரீல படைச்ச ரப்பு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவனாக இருப்பான். இந்த தகுதி வாய்ந்த அல்லாஹ் அரிசுடைய பிரமாண்டத்தை பார்க்கும்போது இவ்வளவு அரச படைச்ச அல்லாஹ் எவ்வளவு ஆற்றல் உள்ளவன், அறிவால் ஆற்றல் உள்ளவன், அன்பால் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ்வோட தனித்துவத்தோடு யாரையும் எதிரே சமப்படுத்த இயலாது. ஹுவல்லாஹுல் லஸீ லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீமுல் மலிக்குல் குத்தூசுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பிர். 99 சும்மா அஸ்மாஉல் ஹுஸ்னா ஓதி கத்தந்தமா இதுதான் பழக்கி வச்சுக்கிற மனுஷன். படிச்சுதான் பட இஸ்லாம். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு ரஹ்மானுர் ரஹீமுல் மலிக்குல் குத்தூசுஸ் ஸலாம் ஒவ்வொரு சிபத்தை படிச்சா தலைவடிச்சு. சுப்ஹானல்லாஹ். அப்பதான் சரியான மீனிங் விளங்குகிறது. சரியா படிச்சால் அவர் ஒரு நாளும் அல்லாஹ்க்கு இன்னொருத்தர் ஈக்குவலாக சமநிலைப்படுத்தி அல்லாஹ்வோட இணையாக ஆக்கி ஒரே தரத்தில் கொண்டு வர மாட்டார். அல்லாஹ் முதல் தரமான, அதுக்கு கீழே தான் எல்லாம். கண்ணியமான சகோதரர்களே, ஆற்றல் விவகாரத்துல மனிதன் அல்லாஹ்வோட இன்னாருக்கு ஆற்றல் இருக்குது அப்படி கொண்டு வரல. மனிதன் சிறுக்கு வைக்கிறதுல தெரியுமா? இபாதத் விஷயங்கள்ல தான். ஆற்றல் உள்ள தகுதியுள்ள ரப்புதான் வணங்கப்படவும் தகுதி வாய்ந்தவன், வேறு யாரும் வணங்கப்பட தகுதி வாய்ந்தவன் இல்ல என்ற கொள்கையை தாண்டி இந்த வணக்கத்துல இன்னத்திற்கும் பங்கு கொடுக்கிறன்றதன் பிள்ளையான பாதுகாப்பு தேடப்பட தகுதி வாய்ந்த அல்லாஹ். அல்லாஹ் மட்டும் தான் கேட்கணும். அவுலியாவிட்ட துவா கேட்டால் அந்த அவுலியாவை கொண்டு போய் அல்லாஹ்வுடன் துவா கேட்கறதுக்கு அவர்கிட்ட கேட்கல, இவர்கிட்ட கேட்கணும். ரெண்டும் தகுதி வாய்ந்தவங்க. எப்படி இந்த தகுதி வாய்ந்தவராக வாருங்கள். ஆபத்தின் போது உதவக்கூடியவர் அல்லாஹுதான். தண்ட உயிரையே தன்னால காப்பாற்றிக் கொள்ள இயலாம மௌத்தா பைத்து மண்ணறையில அடக்கம் செய்யப்பட்ட எவ்வளவு காலமாக மாறி கபரில் இருக்கிற அற்பத்துளியான இந்த பூமி என்ற அற்பத்துளிக்குள்ள அதுவும் மனிதன் மௌத்தா பைத்து எல்லாம் முடிந்து
இந்த மனிதனை கொண்டு போய் அந்த பெரிய ரப்போடு சமப்படுத்துறது நியாயமா அநியாயமா என்று ஆழமாக சிந்திச்சால் லுக்மான் எப்படிப்பட்ட ஒரு அறிவாளி என்பதை அதுதான் மகனுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த சிற்கலத்தோடு முன்னோதியும். கண்ணியமான சகோதரர்களே, எந்த மனிதனாக இருந்தாலும் மௌத்தா போன மனிதன் அவன்கிட்ட உங்களுக்கு தெரியுமா, அல்ல உலகத்துல யாரையும் படைச்சிக்கிறது வேண்டிய ஒருத்தருக்கு வெட்டி பேச்சு பேசலாம். நான் இப்ப இல்லாட்டி மௌத்தா இருந்தேன். ஆனாலும் அல்லாஹ் மனசுல வச்சு தெரியுமா, மௌத்தா போற நேரத்துல அல்லாஹ் என்னை காப்பாத்துமோ. இந்த ராஜ பேச்சு பேசுறதால உயிர் பிச்சை கேட்கிற நிலைமையில தான் அல்லாஹ் படைச்சிக்கிறான். என்ன செய்யணும்? தற்கொலை பண்ணிக்கொள்கிற மனிதனும் களத்துல கவுத்த போட்டு சூசைட் பண்ணிக்கொள்ற நிலைமையில இருக கொள்ள ஆண்டு என்ன காப்பாத்துடான்ற உயிர் பிச்சை கேட்கிற நிலைமையில அல்லாஹ் படைச்சிருக்கான். எல்லாரும் கண்ணியமான சகோதரர்களே, அந்த மனிதன் எந்த ஒரு நிலையிலே அவன உயிரையே அவனால காப்பாற்றிக் கொள்ள இயலாத நிலையில் உள்ள மனிதன் எப்படி மற்றவனை காப்பாற்றலாம்? அல்லாஹ் மட்டும்தான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த பெரிய ஆற்றல் அல்லாஹ் இந்த பிரமாண்டமான படைப்புல இல்லாத மிகப்பெரிய பிரமாண்டமான படைப்புல இந்த பூமி ஒப்பிட்டு பார்த்தா அற்பத்துளி. இந்த அற்பத்துளிக்குள்ள வாழுகிற இந்த மனிதன்லையும் மௌத்தா போனோட கொண்டு போய் அல்லாவோட அந்தஸ்துல சமப்படுத்தினால் நியாயமா இதுதான் என்ன சிற்கலது. எனவே அல்லாட மகளுக்கு அல்லாவுடைய படைப்புகள் அல்லாட குதிரத்துள்ளா குர்ஆன் சொல்ற ஒவ்வொரு குதிரத்தை எடுத்து யோசிச்சு பார்த்தா அல்லாவுடைய அறிவுல உத்தர சமப்படுத்தினார், அல்லாட அருள்ல சமப்படுத்தினார், அல்லாட ஆற்றலோட சமப்படுத்தினார், அல்லாட இறக்கத்துல இன்னொருத்தரை சமப்படுத்த. சிறுக்குன்ற எப்படி வரும் உங்களுக்கு தெரியுமா? நாங்க முதல் தரமாக நேசிக்கணும் அல்லாவை மட்டும்தான். முதல் தரம் அல்லாவைத்தான். உங்களுக்கு தெரியுமா? நாங்க நபியை நேசிக்கிறோம். அந்த நபியை நேசிக்கிறதை அல்லாவை நேசிக்கிறதுக்காகத்தான் நபியை நேசிக்கிறோம். அல்லாட ஓர்டர் இவரை நேசிக்கணும். அதுக்காக அல்லாஹ் மறந்துட்டு நபியை நேசிக்கிறன்ற சொல்ல வழிகாட்டணும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நபியே நீங்க சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறவங்களாக இருந்தா என்ன பின்பற்றுங்க, அப்ப அல்லாஹ்வை விரும்புவார். எங்களுக்கு தேவை அல்லாஹ் அன்பு. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வோட அந்த அன்புல சமப்படுத்தினார். எனவே இது விசாலமான பாடம். ஏன்னா இந்த சிறுக்குள் அப்துல் முன்னத்தையும் சிறுக்கு என்பது மகா பெரிய அநியாயம் மகனே என்று சொல்ற அந்த வாசகம் இருக்குது. லுக்மானுல் ஹக்கீம் இவ்வளோ அக்கீதால தெளிவான பழுத்தொரு ஆளாக இருந்திருக்கிறாரு, இவ்வளவு பெரிய தாயாக இருந்திருக்கிறாரு. கண்ட மகனுக்கு சிறுக்க எச்சரிக்கை செய்யறதுல வன்பேர் ஒரு வார்த்தையில சொல்றாரு, மகனே சிறுக்கு என்பது மகாபெரிய அநியாயம் மகனே என்று சொன்னா, ஒரு படிச்ச ஆளுண்டு படிச்ச நல்ல பழுத்த மகனுக்கு சின்னொரு வார்த்தை சொன்னாலும் போதும் ஆழமாக சிந்திக்கிறதுக்கு. அதனால்தான் கோடான கோடி மனிதர்கள் உலகத்தில் அறிவினை செஞ்சுட்டு பேசிக்கிறாங்க. ஆனா அதுல ஒன்றையும் குறைக்காம சிலக்ட் பண்ணாங்க. லுக்மான் பேச்ச சிலக்ட் பண்ணி ஒரு அத்தியாயத்தை இறக்கி இல்ல இதை பதிவு செஞ்சுக்கிறாங்கண்டா, இல்ல பதிவு செஞ்சுக்கிறாங்கண்டா. மந்திரம் மாறி வார்த்தைகள், தத்துவ வார்த்தைகள், ஆழமான அறிவார்ந்த வார்த்தைகள் என்று தெளிவாகலாம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு மரணம் செய்வானாக. பிராணோடு உறவாடுவோம், பிராண படிப்போம், பிராண சிந்திப்போம், வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த முயற்சிப்போம். அல்லாஹ் எல்லோரும் மரணம் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.